கூறுகிறார்கள் என்றால், ஒருவருக்கு நன்றி கடனாக இருப்பது, அதாவது நன்றியுடன் இருப்பது. ஒரு நண்பன் வந்து நமக்கு உதவி செய்கின்றான், அதாவது பண உதவியாகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்தில் உதவி செய்கின்றான். அப்பொழுது வந்து அந்த அந்த நண்பனை நாம் வந்து அவமதிக்காமல் அந்த நண்பருக்கு வந்து நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். அதாவது நன்றியுடன் என்றால், அவர் அந்த பணத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள் என்றால், நாம் வந்து அந்த பணத்தை நாம் முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய கஷ்டத்தில் அவர் உதவுகின்றார். அப்பொழுது வந்து அவருக்கு ஒரு அதாவது நாம் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியிலோ அவருக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஒரு உறவினர்கள் இருக்கின்றார்கள், அதாவது நம்முடைய சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஏதாவது உண்பதற்கு உணவு கொடுக்கின்றார்கள். அப்பொழுது வந்து நாம் அந்த உணவை வாங்கி உண்டு கொள்கின்றோம். ஆனால் மறுபடியும் வந்து நம்முடைய வீட்டில் நாம் செய்கின்ற அந்த உணவை வந்து அவர்களுக்கும் சாப்பிடுவதற்காக கொடுக்க வேண்டும்.